இப்போ திமுக, அதிமுக மற்ற அனுமதி கிடைக்காத பல கட்சிகளுக்கு இப்போ நீதிமன்றம் மூலமாக பல தருணங்களில் இந்த அனுமதியை பெறுறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த அனுமதி கொடுக்கப்பட்டது அப்படின்ற கேள்வியை தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தை நோக்கி உச்சநீதிமன்றம் முன்வச்சிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததாக விஜய் தரப்பில் ரோட் ஷோ நடத்த வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் அப்படின்னு மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டதாக தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி வாதிட்டிருக்காரு. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வது, ரோட் ஷோ நடத்த தொடர்பாக வழிகாட்டுதல் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு கிரிமினல் மனுவாக எப்படி பதியப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். அதாவது இந்த எஸ்ஓபி வகுக்கணும் அப்படின்னு சொல்ற மனுவை எப்படி கிரிமினல் வழக்காக பதியப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வியை தற்போது உச்சநீதிமன்றம் முன் வச்சிருக்கு. வழக்கு கிரிமினல் வழக்காக இருப்பதாக நீதிமன்ற பதிவாளர் அதை உரிய நீதிபதி முன்பாக விசாரணைக்கு பட்டியலிட்டிருக்காரு. ஸோ இப்போ கிரிமினல் வழக்காக இருப்பதன் காரணமாக அந்த வழக்கு அந்த ஒவ்வொரு பிரிவுக்கும் ஒவ்வொரு நீதிபதி இருப்பாங்க. இப்போ மத்திய அமைப்பு சிபிஐ தொடர்பான வழக்கு, தமிழ்நாடு அரசு தொடர்பான வழக்கு, மணல் குவாரி சம்பந்தமான வழக்கு அப்படின்னா ஒவ்வொரு நீதிமன்றமும் ஒவ்வொரு நீதிபதியும் அந்தந்த தனித்தனி வழக்குகளை விசாரிப்பாங்க. அதன் அடிப்படையில் தற்போது கிரிமினல் வழக்கு அப்படின்னு காரணமாக அதை பட்டியலிட்டதன் காரணமாக கிரிமினல் நீதிபதி முன்பாக அந்த வழக்குகளை விசாரிக்கக்கூடிய நீதிபதி முன்பாக பட்டியலிடப்பட்டிருக்கு அப்படின்றத வில்சன் பதில் சொல்லியிருக்காரு. அரசு தரப்பு வழக்கறிஞர் பதில் சொல்லியிருக்காரு. ஸோ இதன் காரணமாக இப்போ உச்சநீதிமன்றம் முன்வைத்திருக்கக்கூடிய கேள்வி, முழுமையான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படாதப்ப அரசியல் கட்சிகளுக்கு எப்படி அனுமதி கொடுக்கப்பட்டது, இதில் அந்த முடிவு என்ன, எஸ்ஓபி வகுக்கணும் அப்படின்னு சொன்ன அந்த மனு மீது எடுக்கப்பட்ட முடிவுகள் என்ன அப்படின்ற கேள்விகளை, ரெண்டு முக்கியமான கேள்விகளை தற்போது முன் வச்சிருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ரோட் ஷோ நடத்துவது தொடர்பாக பதியப்பட்ட வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியும் நீதிபதிகள் முன் வச்சிருக்காங்க. ஸோ இந்த எஸ்ஓபி வழக்கு அப்படின்றது அந்த முறையான வழிகாட்டு நெறிமுறையை வகுக்க வேண்டும் அப்படின்றது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றம் ரொம்ப முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்கொண்டிருக்கிறத இந்த வாதங்கள் மூலமாக உச்சநீதிமன்றம் எழுப்ப இருக்கக்கூடிய கேள்விகள் மூலமாக நம்மால் புரிஞ்சிக்க முடியுது. அடுத்ததாக தாவேகா தரப்பில் ஆஜராகி இருக்கக்கூடிய வழக்கறிஞர் இந்த வழக்கில் அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுது அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு. அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் ஒருதலை பட்சமாக விஜய்க்கு எதிராகத்தான் கருத்துக்களை சொன்னார். எனவே அரசு அமைத்த இந்த விசாரணை அமைப்புகளை விசாரணை குழுவை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உச்சநீதிமன்றம் முன்பாக இன்னும் 4 வழக்குகள் இருக்குது. அவங்க தரப்பில் ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க அப்படின்ற வாதத்தை அவங்க முன்வைக்க வேண்டியிருக்கு. முதற்கட்டமாக தற்போது விஜய் தரப்பு வழக்கறிஞர் தான் வாதத்தை முன்வச்சிட்டு இருக்காரு. தமிழ்நாடு அரசு தரப்புலையும் அதற்கு அவ்வப்போது பதில் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது தமிழ்நாடு அரசுடைய வாதம் அப்படின்னு இருக்கும்போது இதில் என்னென்ன வாதங்கள் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முன் வச்சுது அப்படின்றத ஏற்கனவே குறிப்பிட்டிருக்காங்க. அதில் முறையாக என்னென்ன வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்குது, எதன் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்ற வாதங்கள் எல்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ முதல்ல மனுதாரர் யார் அப்படின்னு பார்க்கும்போது விஜய் தான். விஜய் தரப்பில் தாவேகாவுடைய தலைவர் விஜய் தரப்பில் ஆஜராகிருக்கிற வழக்கறிஞர் முதல்ல அவங்க ஏன் இந்த மனுவை தாக்கல் செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றதுல அவங்க தரப்பு வாதத்தை முதற்கட்டமாக அவங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்ததாக சிபிஐ விசாரணை ஏன் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக தரப்பு வழக்கறிஞர் ஜிஎஸ் மணி போன்றவர்களும் இந்த வழக்குடைய நேரடியாகவும் மறைமுகமாகவும் சம்பந்தப்பட்டக்கூடிய மனுதாரர்கள் அடுத்த வாதத்தை முன்வைக்குவாங்க. ஸோ இதன் அடிப்படையில் இந்த பஞ்ச் ஆஃப் பெட்டிஷன், ஒரு 5 பெட்டிஷன் இருக்குது. இந்த 5 பெட்டிஷனில் நீதிமன்றம் முக்கியமாக என்ன முடிவெடுக்க போகிறாங்க, இன்றைக்கி அதற்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை தமிழ்நாடு அரசுக்கு நோட்டீஸ் கொடுக்குமா, இல்லை அந்த கருத்துக்களை நீக்குவதற்காக, இல்லை முதற்கட்டமாக இது ஒரு எதிர்கட்சியாக கருதக்கூடிய ஒரு கட்சி நிறைய கருத்துக்கள் தொடர்பாக அவங்க இது பண்ணுறாங்க, ஆட்சேபனை தெரிவிக்கிறாங்க, அதை பற்றி என்ன முடிவெடுக்க போகுது அப்படின்றதுலாம் ஒரு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது. தாவேகா தரப்பு நிறைய வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இது வரைக்கும் அவங்க மக்கள் மன்றத்தில் இந்த மாதிரியான வாதத்தை அவங்க முன்வைக்கலை. நேரடியாக இதில் சதி இருக்குது அப்படின்ற வாதத்தை தான் அந்த வீடியோவிலேயே விஜய் சொல்லியிருந்தார். இது அரசியல் ரீதியாக எதிர்கொள்வோம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அதே நேரத்தில் இன்னும் தங்கள் தரப்பு வாதத்தை தற்போது உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு முன் வச்சுட்டு வரக்கூடிய நிலையில் நீதிபதிகள் இன்னொரு கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஒரே நாளில் வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டதே இந்த மாதிரியான ஒரே நாளில் வேறு உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கு, இது என்ன மாதிரியான நடைமுறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதாவது இந்த வழக்கு ஒரு பக்கம் கிரிமினல் வழக்காக எப்படி பதிவு செய்யப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கிரிமினல் வழக்காகனா எதை குறிப்பிட்றாருன்னா, அந்த ஒரு முறையான வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெண்டிங்கில் இருக்குது. அந்த வழக்கு எப்படி கிரிமினல் வழக்காக கீழே வந்தது அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு எழுப்புது. அதுக்கு அடுத்ததாக இன்று வரைக்கும் பாதிக்கப்பட்டவர்களையும் அல்லது உயிரிழந்தவர்களுடைய உறவினர்களையோ விஜய் தரப்பு போய் பார்க்கல அப்படின்னு அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு. ஒரே நாளில் இருவேறு உத்தரவுகள் எப்படி பிறப்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்போது கேள்வி எழுப்பியிருக்காங்க. நீதிபதிகள் என்ன கேள்வி எழுப்புறாங்கன்னா, அவர் சென்றாரா இல்லையா என்பது தற்போது தொடர்பில்லாதது, அவர் போய் பார்த்தாரா இல்லையா அப்படின்றது இந்த வழக்குக்கு சம்பந்தம் இல்லாதது.
அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வழக்குடைய நீதிமன்றம் முன்பாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான ப்ரேயர்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ஒன்று, உச்சநீதிமன்றத்துடைய தலைமையில் குழு அமைப்பதற்கான அவசியம் இருக்கா? சென்னை உயர்நீதிமன்றத்துடைய கருத்துக்கள் அப்படின்றது இந்த வழக்கு தொடர்புடையதாக இருக்கா? மீதம் இருக்கக்கூடிய 4 மனுக்கள் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க. அந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது ஏன் அவசியமாகுது? இவங்க எந்த இடத்துல இவங்க முன்வைக்கக்கூடிய வாதம் அப்படின்றது ஏன் அரசு சொல்லக்கூடிய வாதம் அப்படின்றது ஏற்புடையதாக இல்லை அப்படின்றத இவங்க கருதுறாங்க அப்படின்ற எல்லா பார்வையும் உச்சநீதிமன்றத்தில் கவனத்தில் கொள்ள வேண்டியதாக இருக்குது. இது 3 நாட்களுக்கு முன்னதாகவே அவசர வழக்காக எடுத்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்தில் தாவேகா தரப்பு அப்படின்றது ஒரு அவசர முறையீட்டு மனுவை ஒரு அவசர கோரிக்கை முன்வைக்கிறாங்க. ஆனால் அதை நீதிமன்றம் அப்போ நிராகரிச்சது. இல்லை உடனடியெல்லாம் விசாரிக்க முடியாது, 3 நாள் கழித்து வெள்ளிக்கிழமை தான் விசாரிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி விசாரணைக்கு வந்திருக்கு. ஒரே நேரத்தில் 5 மனுக்களையும் இது தொடர்புடைய 5 மனுக்களையும் ஒரே நேரத்தில் விசாரிக்கிறாங்க அப்படின்னு நான் கவனத்தில் கொள்ள வேண்டியது. இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் சொல்லப்பட்ட கருத்து அப்படின்ட்டு தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு. என்ன அவங்களுடைய மறுவாதம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, நாங்கள் ரெஸ்பாண்டண்ட்டாகவே கிடையாது அல்லது எதிர்மனுதாரராக நாங்கள் கிடையாது. எங்கள் மீது இவ்வளவு கருத்துக்கள் குறிப்பாக தாவேகா விஜய் மீது இவ்வளவு கருத்துக்கள் வைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை தான் தற்போது முன் வச்சிருக்காங்க. இதில் நீதிபதிகள் இப்போ ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது மொத்தம் இதில் 2 விவகாரங்கள் தெளிவாகிறது. ஒன்று, மதுரை கிளை வழக்கை விசாரித்த அதே சமயம் சென்னை உயர்நீதிமன்றம் இன்னொரு வழக்கை விசாரிச்சிருக்கு அப்படின்றாங்க. அதாவது என்ன அப்படின்னா, மதுரை கிளையுடைய வழக்கில் புஷி ஆனந்தும் நிர்மல்குமாரும் 2 பேரும் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்கிறாங்க. அதாவது இந்த வழக்கில் எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் இல்லை, இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தது நேரடியாக தொடர்புடையது அப்படின்னு பார்த்தா அது அந்த மாவட்ட செயலாளர் மதியழகன் தான். அவரை நீங்கள் கைது பண்ணிட்டீங்க, எங்களை கைது பண்ணுவதற்கான அவசியம் என்ன இருக்குது, எங்களுக்கு எந்த விதமான பொறுப்பும் கிடையாது அப்படின்றதா புஷி ஆனந்த் தரப்புடைய வாதமாக இருந்தது. ஆனால் அதை கேட்ட மதுரை உயர்நீதிமன்றம் அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாருக்குமே பொறுப்பு இருக்குது, அவங்களுடைய முன்ஜாமீன் மனுவை ரத்து செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மதுரை உயர்நீதிமன்றம் 2 பேருடைய ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செஞ்சது. ஸோ அதன் மூலமாக கைது செய்யப்படலாமா அப்படின்ற நிறைய கேள்வியெல்லாம் எழுந்தது. அதுக்கு அடுத்ததாக அதே நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்னொரு வழக்கு அப்படின்றது விசாரணைக்கு வருது. அதில் தாவேகா தரப்பு தொடர்பாக நிறைய கடுமையான விமர்சனத்தை நீதிபதி முன்வச்சார். இப்போ அதை தான் தற்போது உச்சநீதிமன்றம் சுட்டி காட்டியிருக்கு. அதாவது ரெண்டு வெவ்வேறு விவகாரங்கள், 2 டிஃப்ரெண்ட் ப்ரேயர்ஸ். அதில் 2 நீதிபதிகள் வெவ்வேறு விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. ஒன்று புஷி ஆனந்த் தரப்பில் முன்ஜாமீன் ரத்து செய்யப்பட்ட போது எடுக்கப்பட்ட நிலைப்பாடு, இன்னொன்று தாவேகாவுடைய நிகழ்வு தொடர்பாக அதே இன்னொரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றம் வந்திருக்கு. அந்த உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சொன்ன கருத்தும் அப்போது கூறப்பட்ட விவகாரங்கள் தான் இப்போ தாவேகாவுடைய மனுவுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்றத நீதிமன்றம் தற்போது சொல்லியிருக்கு. இதில் அரசு தரப்பிலிருந்து ஆஜராகக்கூடிய வில்சன் முக்கியமான கருத்து ஒரு விவாதத்தை முன் வச்சிருக்காரு. அதை 41 உயிரிழப்பு நடந்திருக்கு, இது கொடூரமானது அப்படின்னு வில்சன் சொல்லியிருக்காரு. மதுரை சென்னை நீதிமன்றங்கள் ஒரே நாளில் வேறு உத்தரவுகளை எப்படி பிறப்பித்தன அப்படின்ற கேள்வியை தற்போது நீதிபதி எழுப்பியிருக்காரு. இப்போ இந்த 2 வழக்குகள்லையும் வெவ்வேறு உத்தரவுகளை எப்படி நீதிமன்றம் பிறப்பித்தது அப்படின்ற ஒரு கேள்வியை உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கு. இதில் 41 உயிரிழப்புகள் அப்படின்றது ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு, இதை ஏற்புடையதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு சம்பந்தப்பட்டவர்கள் பொறுப்பாக வேண்டும் அப்படின்றது தான் தற்போது வாதமாக இருக்குது. அதுதான் வில்சன் சுட்டி காட்டியிருக்காரு. சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் வழக்கு பதிவு செய்து எப்படி எஸ்ஐடி உத்தரவு பிறப்பித்தது அப்படின்ற கேள்வி எழுப்பியிருக்காரு. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் இந்த வழக்கு பதிவு செஞ்சது, அதன் அடிப்படையில் தான் இந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணப்பட்டது, அது எப்படி அதற்கான உத்தரவு பிறப்பித்தது அப்படின்றது தான் தற்போது உச்சநீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கு. பல தருணங்களில் தமிழ்நாட்டில் தாமாக முன் சுமோட்டா கேஸாக சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கு. அமைச்சர்கள் தொடர்புடைய ஊழல் வழக்குகள்லையும் பல இடங்களில் பல தருணங்களில் சென்னை உயர்நீதிமன்றம் சுமோட்டா வழக்கை எடுத்திருக்காங்க, அது உச்சநீதிமன்றமும் அங்கீகரிச்சிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி சுமோட்டாவாக எடுத்தாங்க அப்படின்றத கேள்வியை எழுப்பியிருக்காங்க. எப்படி எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க, அந்த உத்தரவு எப்படி பிறப்பிச்சாங்க அப்படின்றது தான் இப்போ இந்த கேள்விக்கான மிக முக்கியமான இடமா இருக்குது. ஸோ இதுக்கு அரசு தரப்புலேருந்து என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ கடந்த காலங்களில் ஏற்கனவே சென்னை பல்கலைக்கழக விவகாரத்திலையும் மாணவி பாலியல் வன்கொடுமை பண்ணப்பட்ட விவகாரத்திலும் இதே மாதிரியான எஸ்ஐடி குழு தான் ஃபார்ம் பண்ணப்பட்டது. ஸோ அப்போ அதனுடைய அறிக்கைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் பாராட்டு தெரிவித்ததும் கவனிக்கத்தக்கது. அப்போ அந்த சிபிஐக்கும் மாற்ற முடியாது அப்படின்னு உச்சநீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் சொன்னாங்க.
இந்த நிலையில தான் இதே மாதிரி இன்னொரு வழக்கில் தற்போது உச்சநீதிமன்றம் ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு. இது எல்லாமே அடுத்தடுத்த தொடர்ச்சியாக நிறைய வழக்குகள் உச்சநீதிமன்றத்திலையும் உயர்நீதிமன்றத்திலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது உயர்நீதிமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு லீகல் ப்ரொசீடிங் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாமே. அதாவது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது சென்னை உயர்நீதிமன்றம் அமைச்சிருக்கு. அதாவது இது இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த வழக்கு வந்து முடிச்சு வச்சுட்டாங்க. இதன் மூலமாக எஸ்ஐடி ஒரு இண்டிபெண்டா இந்த விசாரணை தொடங்கலாம். இந்த வழக்கை முடிச்சு வைக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா எஸ்ஐடி இந்த வழக்கை நீதிமன்றத்துடைய மேற்பார்வையில் மேற்கொள்ள வேண்டியதாக இருக்கும். தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐடி என்னென்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு தொடர் அப்டேட்டை கொடுத்துட்டே இருக்க வேண்டிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த வழக்கை முடிச்சு வச்சதன் காரணமாக நீதிமன்றம் ஒரு எஸ்ஐடி குழு ஃபார்ம் பண்ணி அவங்கள விசாரணை பண்ண சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக நீதிமன்றத்தில் சொல்லும். இதுதான் ஒரு முக்கியமான டெவலப்மெண்ட். அடுத்ததாக அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஒரு விசாரணை ஆணையம் ஒரு நபர் ஆணையம் முடிந்தது விசாரணையை மேற்கொண்டிருக்கு. ஸோ இந்த 2 விசாரணை அப்படின்றது மிக முக்கியமானது. இப்போ எஸ்ஐடியை தான் நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாவேகா வந்து தடை கேட்டு கோரியிருக்காங்க உச்சநீதிமன்றத்தில். எப்படி இதுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சது, சுமோட்டோவா எப்படி இந்த கேஸ் எடுத்தாங்க, எப்படி எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணுது அப்படின்றது தான்